மந்திரவாதியின் மர்மம். பெரம்பலூர் என்ற சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி தனது மனைவி லட்சுமி, மகன் கணேஷ் மற்றும் மகள் மீனாவுடன் வசித்து வந்தார். அவர்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியானது. ஆனால் கிராமத்தில் ஒரு பழமையான மர்மக்கதை எப்போதும் பேசப்பட்டு வந்தது. அதாவது சிதம்பரத்தான் காடு என்ற இடத்தில் ஒரு மந்திரவாதி வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அங்கே யாரும் செல்லக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரித்து வந்தனர். ஒரு நாள் ராமு வெளியூர் சென்று கொண்டிருந்தார். கணேஷ், மீனா மற்றும் லட்சுமி மூவரும் அன்றைய இரவில் அண்டை கிராமத்தில் நடந்த திருவிழாவுக்கு செல்ல முடிவு செய்தனர். திருவிழா மிகவும் நன்றாக இருந்தது. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். விழாவை முடித்து வீட்டுக்கு திரும்பும் போது வாகனம் கெட்டு போனது. அவர்கள் நடந்து வீட்டுக்கு செல்ல தீர்மானித்தனர். திடீரென மின்னல் பொழிந்தது. மழை பெய்ய ஆரம்பித்தது. அவர்கள் தவறுதலாக சிதம்பரத்தான் காடு வழியாக செல்ல நேர்ந்தது. இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் பயந்து கொண்டே அவர்கள் நடந்தார்கள். நண்பகலில் அவர்கள் காடு விட்டு வெளியேற முடியாததால் அவர்கள் ஒரு பழைய நிரந்தரமான வீடு ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அங்கே தஞ்சம் பெற முடிவு செய்தனர். அந்த வீட்டின் உள்ளே அவர்கள் நுழைந்ததும் ஒரு புறமும் பெரும் சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. கணேஷ் மற்றும் மீனா பயத்தில் நடுங்கினர். அப்பொழுது ஒரு வயதான பாட்டி போல காட்சியளித்த மந்திரவாதி மெல்ல நடை போட்டு அவர்களிடம் வந்தாள். நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் என்று கேட்டு தனது கையில் வைத்திருந்த சோலை கட்டி கொண்டு திசை காட்டினாள். லட்சுமி தைரியமாக, நாங்கள் தவறுதலாக இங்கு வந்தோம், மழையில் சிக்கி தஞ்சம் தேடினோம் என்று பதிலளித்தாள். மந்திரவாதி அவர்களை மெதுவாக நிச்சயமாய் தூக்கி தன் வீட்டில் வைத்து உணவு கொடுத்தாள். எப்போதும் எனக்கு எதிரான மந்திரவாதி என்று கூறிவிட்டார்கள். ஆனால் நான் உண்மையில் மந்திரவாதி இல்லை. நான் ஒரு வைத்தியர். என்னை தவறாக புரிந்து கொண்டதால் யாரும் இங்கு வரமாட்டார்கள் என்று விளக்கினாள். அந்த நாள் முழுவதும் மந்திரவாதி போன்று காட்சியளித்த வயதான பாட்டி தன் நுண்ணிய அறிவால் அவர்கள் அனைவருக்கும் சிகிச்சை அளித்தாள். மறுநாள் காலையில் மழை நின்றதும் பாட்டி அவர்கள் செல்லும் வழியை நன்றாக சுட்டி காட்டி அனுப்பினாள். வீட்டுக்கு திரும்பிய பிறகு ராமுவுக்கு நடந்ததை அவர்கள் முழுவதும் சொல்லி கூறினார்கள். ராமு, நாம் எப்போதும் மனிதர்களை அவர்கள் நடத்தை மூலம் மதிக்க வேண்டும், பயப்படுவது அவசியமில்லை என்று உணர்ந்தார். இந்த கதையின் முடிவில் கிராமவாசிகள் மந்திரவாதி பற்றி உண்மையை அறிந்து அவரிடம் சிகிச்சை பெற தொடங்கினர். அன்பும் புரிதலும் கொண்ட குடும்பம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்க்கையை சீராக மாற்றியது.